இந்த வீடியோல நாம ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸை பார்க்க போறோம். 5 into 4 minus 3 சால்வ் பண்ணலாம். அதோட ஆன்சர் 17 இல்ல 5 5 into 4 minus 3. 5 into 4 minus 3 1. அப்போ 5 into 1 5. இது தப்பு. 5 into 4 minus 3. முதல்ல 5 into 4 minus 3. 5 into 4 என்ன 20. 20 minus 3 17. இதுதான் கரெக்ட். அப்போ இதோட ஆன்சர் 17. ஏன் அதை இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ். நாம ஒரு எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ண ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்றோம். அதுக்கு பேர் தான் பர்ட்மாஸ் ரூல். பீனா பிராக்கெட்ஸ், ஓனா ஆர்டர்ஸ், அதாவது பவர்ஸ் அண்ட் ரூட்ஸ். டி டிவிஷன், எம் மல்டிப்ளிகேஷன், ஏ அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். பர்ட்மாஸ் ரூல் படி இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன்ல பிராக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா நாம முதல்ல அதை சால்வோ இல்ல சிம்பிளிஃபையோ பண்ணணும். அதை தொடர்ந்து பவர்ஸ் அண்ட் ரூட்ஸ், அப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு. பர்ட்மாஸை எப்படி அப்ளை பண்றது? பர்ட்மாஸ் ரூல் 29 minus 6 minus 3 into 2. இதை சால்வ் பண்ணலாம். ஸ்டெப் 1, பிராக்கெட்ஸ்குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணணும். அப்போ 6 minus 3 equal to 3. ஸ்டெப் 2, பவர்ஸ் இல்லைன்னா ரூட்ஸ் இருந்தா சால்வ் பண்ணணும். இங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸ்டெப் 3, லெஃப்ட் டு ரைட் சால்வ் பண்ணணும். 29 minus 3 into 2. 6 minus 3 இருந்த இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸ்டெப் 4, முதல்ல டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன். இங்க 3 into 2 equal to 6. அப்போ 29 minus 6. ஸ்டெப் 5, முதல்ல அடிஷன், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன். 29 minus 6 equal to 23. வாங்க சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். 9 into 3 plus 8 minus 4 சால்வ் பண்ணலாம். ஸ்டெப் 1, பிராக்கெட்ஸ்குள்ள இருக்கிற எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணணும். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நிறைய பிராக்கெட்ஸ் இருந்ததுன்னா முதல்ல உள்ள இருக்கிற பிராக்கெட்ஸ், அப்புறம் அதுக்கு வெளியே இருக்கிற பிராக்கெட்ஸ். உள்ள இருக்கிற பிராக்கெட்ஸ் 8 minus 4 equal to 4. அதுக்கு வெளியே இருக்கிற பிராக்கெட் 3 plus 4 equal to 7. ஸ்டெப் 2, பவர்ஸ் இல்லைன்னா ரூட்ஸ் இருந்தா சால்வ் பண்ணணும். எதுவுமே இல்லை. ஸ்டெப் 3, லெஃப்ட் டு ரைட் சால்வ் பண்ணணும். முதல்ல டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன். 9 into 7 equal to 63. இதோட ஆன்சர் 63. வாங்க சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். 10 plus 10 into 10 into 1/10 சால்வ் பண்ணலாம். ஸ்டெப் 1, டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன். லெஃப்ட் டு ரைட் சால்வ் பண்ணணும். 10 into 10 into 1/10 equal to 10. ஸ்டெப் 2, அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன். லெஃப்ட் டு ரைட் சால்வ் பண்ணணும். 10 plus 10 equal to 20. இதோட ஆன்சர் 20. 9 minus 4 plus 2 equal to 7. 3 wrong answer. 7 தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்? ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் படி சப்ராக்ஷனை விட அடிஷனுக்கு தான் ப்ரையாரிட்டி. ஏன் 3 ராங் ஆன்சர்? ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ்ல எப்பவுமே லெஃப்ட் டு ரைட் தான் இருக்கணும். அதனால 9 minus 4 equal to 5. அதுக்கப்புறம் 5 plus 2 equal to 7. நாம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது, ஒரே எக்ஸ்பிரஷன்ல டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இருந்தாலும், ஒரே எக்ஸ்பிரஷன்ல அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இருந்தாலும் லெஃப்ட் டு ரைட் ரூல் அப்ளை பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ்: 3 into 4 into 5 square divided by 6 plus 7 minus 8 சால்வ் பண்ணலாம். ஸ்டெப் 1, முதல்ல பிராக்கெட்ஸ். 4 into 5 square equal to 4 into 25 equal to 100. ஸ்டெப் 2, டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன். லெஃப்ட் டு ரைட் சால்வ் பண்ணணும். இங்க மல்டிப்ளிகேஷன் தான் லெஃப்ட் டு ரைட் பார்க்கும்போது இருக்கு. ஸோ
3 into 100 முதல்ல பண்ணணும். 3 into 100 divided by 6 plus 7 minus 8. 300 divided by 6 plus 7 minus 8. Left to right ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 50 plus 7 minus 8. இப்போவும் left to right ஞாபகத்துல வச்சுக்கோங்க. Step 3. Addition and subtraction solve பண்ணுங்க. 50 plus 7 minus 8. அப்போ 57 minus 8. Left to right ன்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 49. அப்போ இதோட ஆன்சர் 49. ஒரு சின்ன சம்மரியை பார்க்கலாம். ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ்ல முதல்ல பிராக்கெட்ஸ், பவர்ஸ் அண்ட் ரூட்ஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். முதல்ல உள்ள இருக்கிற பிராக்கெட் அப்புறம் அதுக்கு வெளியே இருக்கிற பிராக்கெட்னு சால்வ் பண்ணணும். பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்க எக்ஸ்பிரஷன்ஸை சால்வ் பண்ண பொட்மஸ் ரூலை அப்ளை பண்ணணும். லெஃப்ட் டு ரைட் மறந்துடக்கூடாது. அங்க அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இருந்தா லெஃப்ட் டு ரைட் சால்வ் பண்ணணும். அதே மாதிரி அங்க மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இருந்தா லெஃப்ட் டு ரைட் சால்வ் பண்ணணும்.